ஒரு டிஃபனும் அதுக்கு சைட் டிஷ்ஷும் தாங்க. இல்லை நான் என்னென்ன கலந்துருக்கேன், என்ன வித்தியாசமாக செய்கிறேன்றத தாங்க போட்டிருக்கேன். இது எல்லார் வீட்லேயும் செய்கிறதாங்க. ஆனால் இதை கொஞ்சம் கலந்து பாருங்களேன், எப்படி இருக்குன்னு எனக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். பின்னாடி வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 3SL சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு பூரி உருளைக்கிழங்கு தாங்க எல்லாரும் செய்கிறது தான். அதில் நான் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். ரெண்டுத்துலேயும் பூரிக்கும் ஆட் பண்ணியிருக்கேன், உருளைக்கிழங்குக்கும் ஆட் பண்ணியிருக்கேன். அதை தாங்க போட்டிருக்கேன். அதுக்கு உருளைக்கிழங்கை வந்து ஒரு 4 போட்டு தேவையாக இருக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு குக்கரில் போட்டு அதை வந்து ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேங்க. அதுக்குள்ளே நம்ம மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோங்க. மாவில் வந்து உப்பு வந்து ஒரு ஸ்பூன் வந்து கோதுமை மாவில் போட்டாச்சுங்க. ஆனால் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் இதை ஆட் பண்ணுறது. ரவையை உப்பி வந்து பம்முன்னு இருக்கணுன்றதுக்காக ரவை வந்து ஒரு கப்பு சேர்த்துக்கிட்டாச்சுங்க. ஒரு சிலர் சர்க்கரை சேர்த்துவாங்க, நான் வந்து ரவை சேர்த்துருக்கேன். அதை நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த வதத்துக்கு பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டாச்சுங்க. இது பூரி செய்யறதுக்கு கொஞ்சம் முன்னாடி பிசைஞ்சாவே போதுங்க. இது தாங்க அரிசி மாவு, இதை நான் பின்னாடி சொல்கிறேங்க. அதுக்குள்ளே உருளைக்கிழங்கு வெந்ததையும் எடுத்து நல்லா மசிச்சுட்டாச்சுங்க. என்னடா கொஞ்சம் உருளைக்கிழங்கு தான் இருக்கேன்னு பார்க்குறீங்களா, இதை நான் பெருசாக பண்ணி காமிக்கிட்டோங்களா. ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றிட்டு 2 ஸ்பூன் வந்து கடுகு போட்டுட்டு அப்புறம் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு அதை போட்டு நல்லா பொன்வரவுலாம் வந்த உடனே அதை வர வரையும் நல்லா வதக்கணுங்க. வதக்கிட்ட உடனே நம்ம காரத்துக்கு நல்லா படப்படன்னு வெறிகிற மாதிரி பச்சை மிளகாவை சேர்த்துட்டு வாசனைக்கு கருவேப்பிலையை நல்லா போட்டுட்டு கேஸ் டபுளை குறைக்கிறதுக்கு பூண்டு நல்லா போட்டுட்டு உருளைக்கிழங்கு வந்து சாப்பிட்டா கேஸ் டபுளுன்றாங்க, அதுக்கு பூண்டு நிறைய போட்டுப்போமே. அதுக்கு பூண்டு நிறைய போட்டு அதை வதங்கின உடனே வெங்காயம் 2 வந்து பொடியாக நறுக்கந்த போட்டு அதையும் நல்லா பொன் விரவலாக வதக்கியாச்சுங்க. இந்த வெங்காயம் இதெல்லாம் தாங்க ஹைலைட்டு. அப்புறம் இந்த உருளைக்கிழங்கு வேக வச்ச உருளைக்கிழங்கை போட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா கலக்கி விட்டு நம்ம மசிச்சுக்கிறதுனா நல்லா மசிச்சுக்கலாம். நான் கொஞ்சம் கட்டி கட்டியாக உருளைக்கிழங்கு இருக்கணுன்றனால இந்த பதத்துக்கு விட்டுருக்கேன். கொஞ்சம் உப்பு தேவையான அளவுக்கு போட்டுட்டு தண்ணி அதில் ஊற்றிட்டு அதை மூடி வச்சு வேக வைக்க போகிறேங்க. அது நல்லா கலந்து நீங்கள் வேணால் மசிச்சு வச்சுக்கிறதுனா மசிச்சுக்கலாம். நான் கொஞ்சம் அந்த முட்டையாக இருக்கணுன்றதுனால அப்படி போட்டுட்டு கொஞ்ச நேரம் அந்த உப்பு காரம் உருளைக்கிழங்குல இறங்கணுன்றதுனால மூடி வச்சுட்டேங்க. அப்புறமா நம்ம வந்து தக்காளியை வந்து ரொம்ப மசிச்சுக்கக்கூடாது, ரொம்ப கரைச்சிக்கவும் கூடாதுங்க. ஓரளவுக்கு தோலோடு இருக்கிற மாதிரி அது லைட்டாக மசித்த மாதிரி தக்காளியை அதில் ஊற்றியாச்சுங்க. ரொம்ப கரைச்சியும் ஊற்றக்கூடாது. இந்த அளவுக்கு நான் ஊற்றியாச்சுங்க. ரொம்ப கொதிக்கவும் விட மாட்டேங்க. அப்புறம் ஒரு 3 ஸ்பூன் வந்து அரிசி மாவு நம்ம கலந்து வச்சோம் இல்லைங்களா, அதை தாங்க இதில் ஊற்ற போகிறோம். அதாவது எல்லோரும் கடல மாவு கலப்பாங்க, அது வயிற்றுக்கு ஒத்துக்காதன்னிட்டு நான் அரிசி மாவு கலப்பேங்க. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது பாருங்கள், சுவையான கொஞ்சம் நேரம் கொதிக்க உடனே கொத்தமல்லி வந்து தூவி இறக்கிட்டோம்னா சுவையான உருளைக்கிழங்கு ரெடிங்க. நீங்கள் இது பூரிக்கோ சப்பாத்திக்கோ தோசைக்கோ கொடுங்க பாருங்கள். இது வந்து எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவாங்க. இந்த டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும். புளிப்பும் நமக்கு இருக்காது, கொஞ்சமாக லைட்டாக இருக்கும், வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்குங்க. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, எண்ணெய் வந்து அந்த உருளைக்கிழங்கு ரெடி. இப்போ பூரியை தேய்ச்சி எண்ணெய் காஞ்சோடனே எண்ணெய் சட்டியில் போட்டு நல்லா பம்பன் பூரியை செஞ்சு அந்த சைட் டிஷ்ஷோடு நாமளும் சாப்பிட போகிறோங்க. அவ்வளோதாங்க, பூரியும் ரெடி, உருளைக்கிழங்கும் ரெடிங்க. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இவ்வளோ நாள் 3SL சேனலுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு வெரி வெரி தேங்க்யூ ஸோ மச்.